சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பாடு இருக்கு. நான்வெஜ் இருக்கும். சொல்லுங்க, யார் செய்திருக்கு? இப்ப சொல்லுங்க, கடைசியா யாரா இருக்கு? உனக்கு பண்ணு 20 கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பார், காலமெல்லாம் நீ செழித்திருப்பார். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பார், காலமெல்லாம் நீ செழித்திருப்பார். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பார், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பார். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பார், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பார். ஓடும் நதியில் பாயும் நிலத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதியில் பாயும் நிலத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. 12வது பிறந்த நாளை கொண்டாட கெவினுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஆண்டவரே, வார்த்தைக்கு வருடங்களை நன்மையாக முடிசூட்டுகிறேன், பாதைகள் நெய்யாக பொழிகிற அந்த வார்த்தைப்படி அப்படி அந்த வாழ்க்கையிலே அவருடைய வருடங்களை நன்மையால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாக பொழிந்து அவருடைய இந்த 12வது வருடத்திலிருந்து அவருடைய புதிய கிருபைகளை கொடுத்து நீ வழிநடத்த முடியாது செய்கிறப்பா. அவருடைய தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறாங்க, தெய்வீக அறிவை கொடுக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பெற்றோருக்கு கீழ்ப்படியை கொடுத்து அவருடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஸ்கூலிலும் அவருடைய சாட்சி உள்ள பிள்ளையாக அவருடைய வருங்காலத்திலே நல்ல ஒரு சாதனை வீரனாக மாற நீ கிருபை செய்ய முடியாது செய்கிறோம். வலுவாதபடி காத்து மாசத்தை சமூகத்திலே மகிமுள்ளவா நிறுத்துற தேவன் அடியாரை நல்ல கிருபைகளை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து உடைய பலத்தாலே இடை கட்டி உடைய சிலர்களுக்கு மறைத்து நீ வழிநடத்த முடியாத ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இது உலகத்திலே ஆண்டவரே பாவங்களை வேண்டியும் என்னை பரிசுத்தமாக்கும், என்னை நீதி உள்ள மகனாய் மகளாய் மாற்றும் என்று சொல்லி நீங்க கேட்டால் நீதி சமாதானத்தை தருவார், சந்தோஷங்கள் பாவங்களை வெண்டிப்பார். அது மாத்திரமல்ல, அன்றிலிருந்து நீங்க அழைத்தபடியால் உள்ளத்துல வந்துட்டார். எங்கு இருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அழைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். இல்லை, சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார்.
அவர் உங்களுக்கு வீட்டுக்காரரை மறந்தாலும் பரவாயில்லை. இயேசுவை, நான் சொல்கிற இயேசுவை ஆபத்திலே, துக்கத்திலே, தேவையிலே கூப்பிட மறக்காதீங்க. கூப்பிட்டு பாருங்க. கூப்பிட்டு நாங்கள் ருசித்தோம். சரியா? நாங்கள் ருசித்தோம். இயேசுவை ருசி கேளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தை வாழுள்ள யாவற்றையும் படைத்த தெய்வம் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, மனிதனாய் வந்தார். அவர் மனிதனுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டு திரும்பவும் பரலோகத்துக்கு, அவர் பரலோகத்திலே தேவாதி தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு வேலைக்காய் வந்தார். மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா, தீர்த்துட்டார். இப்ப அவர் திரும்பவும் பரலோகத்திலே தேவாதி தேவனாய் இருந்து பூமியையும் அந்த சராசரங்களையும் ஆட்சி செய்யும் கடவுளாக இருக்கிறார் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கப்படுகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை அந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளையை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஆமென், ஆமென். சிவதாவுடைய ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் ஆடி மேல மேல அப்படித்தானே கொஞ்சம் கொஞ்சம் மேல மேல கையை காட்டியா கையை சிரிக்கலாம் அப்படியே இங்க பாருங்க
டின்னர் வந்துட்டு பாருங்க. இப்போ இங்கே எல்லாம் வச்சிருக்கிறோம். யூஎஸ் ஹோட்டலில் வந்து ஒழுங்கு செய்தான் பாருங்க இவ்வளோ வெரைட்டியாக இருக்குன்னு. சந்திக்கணும். அடுத்தது சாப்பிடுங்க அண்ணியோட சாப்பிடுவீங்க கூட கடைசி எல்லாரும் சாப்பிடுறீங்கள கரைச்சால் இப்பயே சாப்பிட முடியுங்க. உங்களுக்கு வேலை முடியுது. சாப்பாடு நல்லா இருக்கு. பாருங்க சாப்பாடு நேரம் காண்பிக்கிறோம். நான் நூறு சேர்ந்தேன் ரைஸ் தோசை சாப்பிட முடியுது. மீண்டும் கட்லட்டுனோம் நல்லா இருக்கு. கத்தரிக்காய் தக்காளி பழம் டேவல் சிக்கன் லெவல் நாங்கள் நூறு சவால் ரைஸ் சாப்பாடு நல்லா இருக்குது. அதான் சாப்பிடணும். ஆட்கள் யோசிக்கிறேன்.
என்ன வளைக்காம திரும்பி கொஞ்சம் என்ன எத்தனாவது பர்த்டே 12வது பர்த்டே உங்களுக்கு 12வது பர்த்டே ஆகும்னு சொல்லி உங்களுக்கு இந்த பர்த்டே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி மிக்கி மினியெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களுக்காண்டி ரொம்ப பிடிக்காத வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்பி சர்ப்ரைஸ் செய்திருக்கீங்க. அப்பா டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அழகு இல்லை சொல்லுங்க எங்களுக்கு அந்த செஞ்சவங்க தான் செய்திருப்பாங்க. 2 பேர்ல ஒரு ஆள் தான் வேற ஒருத்தரும் இல்லை. சொன்னாக்கள் வந்து கவலைப்பட போயினோம். உங்களுக்காண்டி இவ்வளவு எல்லாம் செய்தாக்கள் வந்து கவலைப்பட போயினோம். என்ன எங்களை சொல்லலாம் வேற யாரை சொல்லி கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க யார் இருக்கும் சுவாஸ் மாமா என்னை சித்தப்பா எல்லாரையும் சொல்லக்கூடாது. இவங்கள் தான் நீங்கள் எந்த பேக்காட்ட வேண்டாம் இவங்க தான் செய்திருப்பாங்க. யாரை கெஸ் பண்றீங்க? அப்பா தான். சரி நீங்கள் அப்பான்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டுகளை தாரேன் பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம் யாரா இருக்குங்க. சரி உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா சொல்லி சாக்லேட் ஓகே அனுப்பியிருக்கணும். என்ன உங்களுக்கு கேக் பிடிக்குமான்னு சொல்லி கேக்கும் அனுப்பியிருக்கணும். சரியா மற்ற கிஃப்ட்களையும் பார்ப்போம். எடுத்து பாருங்க உடைச்சு பாருங்க. அதுதான் தெரியுமா அதை உடைச்சு பாருங்க. வாயால வீங்க. அவசரம் இதற்க கெஸ் பண்ணுங்க யார் யாரு இல்ல மிக்கிக்கு வந்து ஒரு பாடம் கொண்டு போட்டோம். இல்ல எல்லாரையும் சொல்லக்கூடாது. ஒரு ஆளை சொல்லணும். வியல் தான் நீங்க எங்களை பேக்காட்ட தேவையில்லை. வியல் தான் சரி பண்ணுங்க. இது வேண்டாம். இது உங்களுக்காண்டி வந்து உங்களோட அம்மா அம்மா யாரும் அம்மா சரியா சரி அவ பிஸியா இருக்கிறா போல. இது உங்களுக்காண்டி அம்மம்மா அனுப்பியிருக்கா. சரி இதே பாருங்க. பிச்சு தான் பாருங்க பிக்காம என்ன சரி இது பார்க்க கூடாது. இது யார் செய்திருக்கணும்?
அம்மா அம்மா இல்ல அம்மா இல்ல அவன் பாக்கல ஆர்டி தான் நீங்க சொல்லிடுறீங்களா யாருன்னு அம்மா தான் கமலினி என்ற யார் இருந்தது அண்டா அண்டாவை கூப்பிடுங்க அண்டா கூப்பிடுங்க அண்டா நீங்களும் இது உங்களுக்காண்டி அண்டா செஞ்சிருக்கா அம்மம்மாவுக்கு ஆனண்டா சரி அம்மம்மா விசியா இருக்கா அண்டா பக்கத்திலே நிக்கிறா அண்டாக்கு என்ன சொல்ல போறீங்க அண்டா பார்த்து சொல்லுங்க என்ன பார்த்து சொல்ல போற சரி அண்டாவை உங்களுக்கு கட்டிப்பிடிச்சு கொஞ்சிடுங்க ரைட் சரி மெட்டா கிப்டில பாப்போமா எடுத்து வேற போய் சரி அப்போதைய மாதிரி பிள்ளையா சொல்ல போறீங்களா யாரு அப்படியே வெளிச்சு காட்டுங்க ஷூட்டிங்கு ஷர்ட் வந்துட்டேன்னு அவுட்டோர் ஷூட்டிங் செய்யலாமே சரி இது யாரா இருக்கும் அம்மா தான் அம்மா அப்பா சொல்லி அம்மா செய்திருப்பான் இப்போ பிள்ளையா சொன்னதாலே எல்லாம் கொண்டு போகிறோம் பாருங்க ஓபன் பண்ண வெயிட் அதை ஓபன் பண்ணாங்க அப்படி வச்சு நீங்க வேணுங்க ஓபன் பண்ணா சொல்லுங்க யார் செய்திருக்கணும் இது ரெண்டு ஓபன் பண்ணா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க யார் செய்திருக்கணும் சொல்லுங்க கடைசியா வெங்கல் தான் இது அப்பா தான் இது அப்பா தான் அது என்னது என்ன இருக்கும் சொல்லுங்க அதை கூட ஓபன் பண்ணி பார்க்க கூடாது நீங்க சொல்லணும் என்ன இருக்கும் ஏன்னு அதை பார்த்துட்டு அப்பான்னு சொல்றீங்க என்னவா இருக்கும் அது என்னத்துக்கு அப்பான்னு சொன்னீங்க சரி அந்த கிஃப்ட் என்னவா இருக்கும் நீங்க கிஃப்ட அப்பாட்ட கேட்டதால அப்பா அனுப்பியிருப்பாரு அப்பதான் கேட்கறவங்க வந்து இப்ப என்னதுக்காண்டி சொல்றீங்களா அப்பான்னு சொல்லி சரியா சரி அதை வந்து ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ண இப்படி ஓபன் பண்ணணுமே நீங்க பார்க்க கூடாது இங்க காட்டி ஓபன் பண்ணணும் சரியா படம் நீங்க பார்க்க கூடாது இங்க காட்டி இப்ப இங்க பார்க்கணும்னா நீங்க பார்க்கக்கூடாது இங்க இருக்கணும் இப்ப சொல்லுங்க கடைசியா யாரா இருக்கு கடைசியா சொல்லுங்க வியல் தான் யார டெஸ்ட் பண்றீங்க சரியா சரி இந்த உடுப்பாண்டு தந்தம் தானே அது வந்து உங்களுக்காண்டி அம்மா செய்திருக்கா மற்றது வந்து சித்தி ஒரு பிரேமோட செய்திருக்கா இது உங்களுக்காண்டி யார் செய்யுதுன்னு சொன்னா இந்த மிக்கி மினியை நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த கேக் எல்லாம் உங்களோட அப்பா அம்மா செய்திருக்கீங்க சரியா பாருங்க பாருங்க பிரேம் பாருங்க பிச்சு போடு ஓட்ட போடு Yeah.
சரி அப்பா அம்மா சேர்ந்து அப்பா அங்க ஜேர்மன் அப்பா மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்றீங்களா கொஞ்சமா மிஸ் பண்றீங்களா? இந்த அப்பா நிக்கிறார், அப்பாவுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்பாவுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்பாவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பா சொல்லுங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க. அம்மா அங்க அம்மா கூப்பிடுங்க. யாராவது செஞ்சது அப்பா அம்மா அம்மனே அப்பா மிஸ் பண்றீங்க. சரி அம்மா பக்கத்துல நிக்கிறா, அம்மாக்கு என்ன சொல்ல போறீங்க? அதான் அவாக்கு என்ன சொல்ல போறீங்க? எந்த மகனுக்கு இன்றைக்கு வந்து பிறந்த நாள் சிறப்பா இருக்கணும்னு சொல்லிதான் மிக்கி மினியை நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்கள் எல்லாம் அனுப்பி செய்திருக்கேன். அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்திருக்க தானே, அம்மாக்கு என்ன சொல்ல போறீங்க? அம்மா பார்த்து சொல்லுங்க. அம்மா உனக்கு கட்டி பிடிச்சி கொஞ்சிடுங்க. அப்படி இல்லை, கட்டி படிச்சு வந்து சரி சரி ஓகே தம்பி தம்பி வந்து உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இல்லைங்க இங்கே பாருங்க, நம்ம இங்கே பாருங்க. இங்கே பார்க்கணும், இங்கே பாருங்க. அப்படி இங்கே பாருங்க, இங்கே நேரம் பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க தம்பி, இங்கே பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறேன்? இங்கே பாருங்க, இங்கே பார்க்கணுண்ணா. என்ன முழுசா? ஓகே இங்கே பார்த்தா நேரத்துக்கு முடியும். அதே மாதிரி
சிரிக்கலாம் அதான் சிரிக்கிறீங்களா தம்பி டேபிள் இருக்கா சிரிக்கலாம் இருக்கு சரிங்க கையில் எடுத்தாப்புல ரெண்டா கூட ஓகே நேரப்பா நேரப்பாருங்களா தலையை நேராக வச்சுக்கணும் சுதந்திருக்கிறதா தெரியுது அப்புறம் அப்பாவுக்கு பெஸ்ட்டோட சில வேலைக்கு சுதந்திர போயிருந்தேன் ஓடலாம் இங்க வாங்க இங்க வாங்க கையால கட்டி பிடிச்சி வாங்கலாம் இங்க வாங்க இங்க பார்க்கணும்
ஓகே, இப்போ நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம். ஏனென்றால் ஃபங்க்ஷன் டைம் ஆள் சரியான பிஸி. என்ன பிரச்சனை, அந்த கொண்டு போய் விட்ட இடத்துலேருந்து ஓடுறதுக்கு பிடிச்சி கொண்டே தான் நிப்பாடுங்க. நிறைய ஆட்கள் வந்தபடியால் போட்டோ அதோட வீடியோவும் எடுத்து வீடியோ எடுத்தபடியால் அதுக்குள்ள நாங்களும் வீடியோ எடுத்தோட கொஞ்சம் இடைஞ்சலா இருந்தது. ஆட்கள் அதாலதான் நீ ஓடிக்கிறீங்க. சரி, ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சது, உறுப்பும் மாத்திட்டு அதோட நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். கெவின் சாப்பிட்டாச்சோ? அக்கா சாப்பிட்டீங்களா? அக்கா இன்னும் சாப்பிடுறீங்க. சாப்பாடு கேக்கு மங்கி ஆர்டர் பண்ணீங்க. என்ன மாதிரி கெவினை கேட்போம், என்ன மாதிரி இந்த 12வது வயது பிறந்த நாள் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததோ? எப்படி சந்தோஷமா அனுபவிக்க என்ஜாய் பண்ணிய? போய் சொல்லாது. உனக்கு 12 எனக்கு 21 வயசு முடிஞ்சுக்கு. சந்தோஷம் நான் சாடணும். சரி, அப்ப என்ன யாரும் மிஸ் பண்றேன் இப்ப? அப்பதான் முடிஞ்ச போட்ட கேமரால பார்த்து வந்து வீடியோல நேர்ல வரணும். அப்ப அடுத்த வருஷம் கொண்டாடலாம். அப்ப யாரும் மிஸ் பண்ண, என்னையும் மிஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. இது யாழ்ப்பாணம் அக்கா என்னம்மா உங்களோட கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. தனியா ஆனா வந்து என்ன நோ அடிக்காம எங்க அப்பா என்ன செய்யறது எல்லாத்தையும் வழியிலேயே நல்ல பாடம் இதுக்குள்ள அமைய வேலை நடந்தா பாத்திர சத்தம் கேட்டு மச்சானே கிடைக்க விடட்டா. மச்சான் சொல்ல வந்தான் எல்லாமே வெளியில ஆர்டர் பண்ணி செஞ்சு சந்தோஷமா பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியமா. அவருக்கு நல்ல பிள்ளைகிட்ட கடு அதான் பிரச்சனை. நானா பிள்ளைகளை அலைஞ்சு வளர்க்குறேன். நல்ல பிள்ளைகளை அலைய வலிக்கு சந்தோஷம். இவருக்கு தான் சந்தோஷம். இவருக்கு நல்ல சந்தோஷமா இருக்குமே. நல்ல சந்தோஷம். நமக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வீட்டை போற கவலை இப்ப நிக்கிறேன் சந்தோஷம். ஓகே, சந்தோஷம் தானே. நாங்களும் எல்லா உறவுகளும் வந்தது சந்தோஷம். அடுத்தது என்ன பிளஸிங்கன்ற பாஸ்டர் அந்த ஒரு ஹோமில வந்து ஜெபிக்கிட்டு போகாம ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அதுல நிறைய இது நல்லா இருந்தது. இருக்கு ஆள் பார்த்து இதுல இருந்தும் ஒருத்தான் பார்க்கலாம். சரி, அப்ப விட்ட சந்தோஷத்தை நாங்க நிறைவேற்றுவோம். ஓகே, இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்க. அடுத்தது எங்களை பிறந்த நாள் வாழ்த்து எங்களுடைய சார்பாக தெரிவிக்க வேண்டும் கேட்டுக்கொள்றோம். என்ன சார்? சாரு உங்களோட சரி சொல்லிட்டேன். சரி, பாய் காட்டிடுங்க. நன்றி பாய்.